ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மாரல் காமிக்ஸில் நம்மளோட ஹல்கை வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டி ஹீரோ அப்படின்னு தானே காமிச்சிருப்பாங்க. ஆனால் சில காமிக்ஸில் சில வேர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹல்கை ரொம்பவே கொடூரமான ஒரு வில்லனாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஹல்குக்கு இருக்கிற ரொம்பவே டேஞ்சரான பவர்ஃபுல்லான 5 ஈவில் வேர்ஷன்ஸை தான் ஒரு லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற நம்ம ஹல்கோட ரொம்ப டேஞ்சரான பவர்ஃபுல்லான வெர்ஷன் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா க்ளூ ஹல்க்கு. ஸோ க்ளூ அப்படின்ற வார்த்தை அப்படியே திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா ஹல்க்குன்னு வரும். அதாவது நம்ம ஹல்கோட வேர்டை அப்படியே திருப்பி போட்டால் க்ளூன்னு வர மாதிரி தான் இந்த கேரக்டரோட பேரை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா மாரல் காமிக்ஸில் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும். ஸோ அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹல்கோட பாடிக்குள்ளே இருக்கிற இன்னொரு ஹல்க்கு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஹல்கோட ஹல்க் வெர்ஷன் தான் இந்த க்ளூ ஹல்க்கு. ஸோ இந்த ஹல்கோட பாடி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஆர்மரால் கவர் ஆன மாதிரி இருக்கும். க்ரீன் கலரில் இருக்காது, ஒரு மாதிரி டார்க் கிரே கலரில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடியில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து சில லைன்ஸ் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமான, அதே நேரத்தில் ரொம்பவே டேஞ்சரான ஒரு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹல்கை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஹல்குக்கு பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான இரக்கமும் இருக்காது. ஸோ யார் எப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான கேரக்டராக இருந்தாலும் அவங்க கூட மோதி பார்த்தணும். அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட மோதி அவங்களை அழிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ ஹல்கோட வேலை. சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரக்ஷனுக்கான ஒரு காடாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ளூ ஹல்கை காமிச்சிருப்பாங்க. ஸோ காமிக்கில் வந்து இந்த கிட்னோ இருப்பான் பார்த்தீங்களா, ஸோ அவன் தான் வந்து இவர் கூட டைரெக்டாக மோதின ஒரு கேரக்டர். ஆனால் அவனோட கையவே கடிச்சு எடுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமான ஒரு கேரக்டராக இந்த ஒரு க்ளூ ஹல்க்கு காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஆக்சிஸ் ஈவெண்ட் முடிகிற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்கோட பாடியிலேருந்து இந்த ஒரு க்ளூ ஹல்க்கை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஆக்சிஸ் ஈவெண்ட் நடந்ததுனால தான் இந்த ஒரு க்ளூ ஹல்க் வந்து மாரல் காமிக்ஸில் அப்பியர் ஆனார். அதுக்கப்புறம் இந்த கேரக்டரை பற்றி பெருசாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் எந்த ஒரு மாரல் காமிக்ஸ்லையுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் இந்த க்ளூ ஹல்க் வந்து இருக்கிறதுலையே ரொம்ப ஈவில் தனமான ஹல்கோட வெர்ஷனில் 5th பிளேஸை பிடிச்சிருக்காரு. ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஹல்கோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஈவில் வெர்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்னல் ஹல்க்கு. ஸோ இன்ஃபர்னல் ஹல்க் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா ஹல்கோட ரொம்ப கொடூரமான ஒரு வெர்ஷன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஹல்கோட பாடிக்குள்ளே ப்ரூஸ் பேனர் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஹல்க் பண்ணக்கூடிய கொடூரமான விஷயங்களை தடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த இன்ஃபர்னல் ஹல்க் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹல்காக மட்டும்தான் இருப்பார், ப்ரூஸ் பேனராக இருக்க மாட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ரியாலிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரூஸ் பேனர் பார்த்தீங்கன்னா தான் பாடிக்குள்ளே இருந்த ஹல்கை தனியாக ஒரு கேரக்டராக பிரித்து அவரை பார்த்துட்டிங்கன்னா ஹெல்லுக்கு வந்து பேனிஷ் பண்ணியிருப்பாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூஸ் பேனர் வந்து அவருடைய ரியாலிட்டியில் வந்து சார்ஜர் சுப்ரீமா மாறி இருப்பாரு. அது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூஸ் பேனர் இருந்துகிட்டு இருப்பாரு. அதனால தன்னுடைய மேஜிக் ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஹல்கை பார்த்தீங்கன்னா ஹெல்லுக்கு அனுப்பிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய மொபிஸ்டர் இருப்பான் பார்த்தீங்களா ஹெல்லில், ஸோ அவன் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹல்கை வந்து இன்ஃபர்னல் ஹல்காக பவர் கொடுத்து மறுபடியும் பூமிக்கு அனுப்பி வச்சிருப்பான். ஸோ அப்படி வரக்கூடிய இந்த இன்ஃபர்னல் ஹல்க் கூட நம்ம ஸ்பைடர்மேன் இவர் வந்து ஆல்டர்னேட் ரியாலிட்டிலேருந்து வந்திருப்பாரு. அதே மாதிரி நம்ம டெட்பூல் வந்திருப்பாரு அண்ட் ப்ரூஸ் பேனர். இவங்க 3 பேரும் சண்டை போட்டு பார்ப்பாங்க, இவங்களால அவரை சமாளிக்கவே முடியாது. அந்த டைமில் தான் 616 எர்த்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹல்க் இருப்பார் பார்த்தீங்களா, பிரைம் ஹல்க்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த ரியாலிட்டிக்கு ட்ராவல் பண்ணி போய் இவங்க 3 பேரையும் சேவ் பண்ணி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்னல் ஹல்கை மறுபடியும் வந்து அந்த ஹெல்லுக்கு அனுப்ப ட்ரை பண்ணும்போது நம்ம ப்ரூஸ் பேனர் இருக்கார் பார்த்தீங்களா, சார்ஜர் சுப்ரீமா இருப்பார்ல, அவர் இறந்து போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காமிக்கில் காமிச்சு இந்த ஒரு கேரக்டர் மறுபடியும் ஹெல்லுக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கம்ப்ளீட்டாக இந்த ஒரு இன்ஃபர்னல் ஹல்கே அழிஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிக்கில் முடிச்சிருப்பாங்க. ரொம்பவே சிம்பிளான ஸ்டோரி தான், இருந்தாலும் இந்த காமிக் ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெட்பூலோட ஒரு ஆல்டர்னேட் வெர்ஷனை காமிச்சிருப்பாங்க. அதாவது டாக்டர் டூம் டெட்பூலாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டோரி போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்பைடர்மேன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து கோஸ்ட் ரைடராக மாறுறதும் இந்த ஸ்டோரி லைனுக்குள்ளே தான் வரும். இது வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். சீக்கிரமாகவே காமிக் பற்றின ஸ்டோரியில் நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ். அப்போ வந்து இவரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்னல் ஹல்க் பார்த்தீங்கன்னா ஹல்கோட ரொம்ப கொடூரமான வெர்ஷனாக வந்து காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. அதனால் நம்ம லிஸ்ட்டில் இந்த கேரக்டருக்கு வந்து 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஹல்கோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஈவில் தனமான வெர்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பிரேக்கர் ஹல்க்கு. ஸோ வேர்ல்டு பிரேக்கர் ஹல்க்குன்றது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் ஹல்க்கு வந்து தன்னுடைய ஃபுல் பவரை அன்லீஷ் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காமா நியூக்ளியர் ரியாக்டராக மாறும்போது பார்த்துட்டிங்கன்னா இவரை வந்து வேர்ல்டு பிரேக்கர் ஹல்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இவரையும் வந்து ஈவில் வெர்ஷனாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த ஒரு காமிக் ஸ்டோரியில், அது வேர்ல்டு வார் ஹல்க் அப்படின்ற காமிக் ஸ்டோரியில்
நம்ம ஹல்க் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒய்ஃபான கைராவை இறந்ததுக்கு அப்புறம் வந்து பூமியில் இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோஸுமே அடிமையாக மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்க வச்சுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பூமியவே அழிக்க ட்ரை பண்ணுவார். சொல்ல போனால் இந்த வேர்ல்டு பிரேக்கர் ஹல்காக மாறி இருக்கும்போது அவர் நியூயார்க் சிட்டியவே ஒரு வழி பண்ணிட்டாரு. பூமியை இன்னும் 2 ஸ்டெப் எடுத்து வச்சுருந்தா மொத்தமாக அழிச்சிருப்பாரு. ஸோ அதுக்குள்ளே ப்ரூஸ் பேனர் பார்த்தீங்கன்னா என்னோட பவரை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டோனி ஸ்டார்க்கிட்ட சொன்னதுனால தான் அந்த இடத்துல பூமியை வந்து நம்ம டோனி ஸ்டார்க் சேவ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா எல்லா சூப்பர் ஹீரோஸுமே தப்பு பண்ணவே இல்லை. ஆக்சுவலி அவங்க வந்து நம்மளுடைய ஹல்க்கு மட்டும்தான் வந்து ஜக்காருக்கு அனுப்பி வச்சாங்க. மற்றபடி அவெஞ்சர்ஸ் வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது நம்ம ஹல்கோட ஒய்ஃப் இறந்ததுக்கோ இல்லைன்னா அங்கே ஏற்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்குமே அவெஞ்சர்ஸோ இல்லைன்னா இலுமினாட்டியோ காரணம் கிடையாது. ஆனால் இந்த விஷயத்த ஹல்க்கு புரிஞ்சிக்காம ஒரு வில்லன் மாதிரி பூமிக்கு வந்து எல்லா சூப்பர் ஹீரோஸுமே அடி பின்னி எடுத்திருப்பாரு. நம்ம டோனி ஸ்டார்க்கு, அப்புறம் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்கு, நம்ம தோரை கூட பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொலாசஸ், அப்புறம் நம்ம வுல்வரின்னு, அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஜெகர்நட், இந்த மாதிரி கேரக்டர்ஸை கூட விடாமல் தேடி போய் எல்லாருமே டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஈவன் அந்த டைமில் தான் மியூட்டன்ஸில் பாதி பேரை வந்து எக்ஸ்மென் டீம் இழந்திருப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய வாண்டா பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் வந்து தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி மியூட்டன்ஸோட பவரையும் அழிச்சிருப்பாங்க. இது தெரியாமல் நம்ம ஹல்க்கு போயிட்டு அவங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த ஒரு ரீசனால பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு பிரேக்கர் ஹல்க்கு வந்து பூமி அழிக்கவும் ட்ரை பண்ணியிருக்காரு, சூப்பர் ஹீரோஸ் அழிக்கவும் ட்ரை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இவருக்கு நம்ம லிஸ்ட்டில் வந்து 3rd பிளேஸை கொடுத்துருக்கோம். இவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வில்லன் வெர்ஷன், ஒரு ஈவில் வெர்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற நம்ம ஹல்கோட ரொம்ப பவர்ஃபுல்லான வெர்ஷன், அதே நேரத்தில் ஈவில் தனமான வெர்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஹல்க்கு. ஸோ மாஸ்டர் ஹல்க் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹல்கோட வெர்ஷன் அப்படிங்கிறதையும் தாண்டி ரொம்பவே கொடூரமான ஒரு வில்லன் அப்படின்ற பேர் தான் பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் வாங்கியிருப்பாரு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் ஹல்க்கு 2-3 விதமான ஸ்டோரியில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது 2 விதமான வெர்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட் டைமாக காமிக்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட மாஸ்டர் ஹல்க் மட்டும்தான் ரொம்ப கொடூரமான ஒரு வில்லன் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு கேரக்டர் வந்து நம்ம மார்வல் யூனிவர்ஸில் இருந்த அவருடைய யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சூப்பர் ஹீரோஸையுமே டிஃபீட் பண்ணி நம்ம தோரி, கேப்டன் அமெரிக்கா, அப்புறம் நம்ம எக்ஸ்மேன், அப்புறம் நம்ம ஜெகர்நட்டு, இந்த மாதிரி எல்லாரையுமே கொண்டு அவங்க பாடியில் இருக்கிற பார்ட்ஸையோ இல்லைனா அவங்க வெப்பன்ஸையோ பார்த்துட்டிங்கன்னா ஒரு ட்ராஃபி மாதிரி வந்து எடுத்துக்கொண்டு வந்து பத்திரமா வச்சிருப்பார் அவரோட ட்ராஃபி ரூமில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர் வந்து ஒட்டுமொத்த ஹியூமன்ஸே வந்து தன்னுடைய அடிமையாக நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் 2 விதமான மாஸ்டர் ஹல்கை காமிச்சாங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சரில் வரக்கூடிய கேரக்டர் இருப்பார். அதாவது அந்த ஓல்டு மேன் லோகன் ஸ்டோரியில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரக்கூடிய மாஸ்டர் ஹல்க்கு. அதே மாதிரி இவருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓன் சீரீஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாஸ்டர் ஹல்கை காமிச்சிருப்பாங்க. அவரும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்னு மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அது கிட்டத்தட்ட நம்ம ஹல்க் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் மாஸ்டர் ஹல்க் இருப்பார். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே இவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உருவாயிட்டாங்க. ஏன்னா இவரோட மண்டை, இவருடைய பாடி, இவர் பண்ணுற விஷயங்கள், இவரோட வில்லத்தனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்வல் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. அதுலேயும் இவரோட மண்டை தான் பார்த்தீங்கன்னா இவரோட யூனிக்கான ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து நம்ம மார்வல் காமிக்ஸில் இருக்கிற எல்லா ஹல்க் ஃபேன்ஸ்க்கும் பிடிச்ச ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மாஸ்டர் ஹல்க் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேரக்டரும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஈவில் தனமான வெர்ஷனாக தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டார். ஆனால் அந்த ஒரு காமிக்லேயே பார்த்தீங்கன்னா இவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இவர் வந்து வேற ஒரு காமா பாம் வெடிக்கிற இடத்துக்கு வந்து டெலிபோர்ட் பண்ணுவாங்க. அந்த காமா பாம் பவர் ஓவர்லோட் ஆகி இந்த மாஸ்டர் ஹல்க் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக காமிக்ஸில் வரும்போதே இறந்துட்டார். ஆனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவில் வெர்ஷனில் வரக்கூடிய ஹல்க்லேயே மாஸ்டர் ஹல்க் ரொம்ப பெஸ்ட்டான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 2nd பிளேஸை கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற நம்ம ஹல்கோட ரொம்ப ஈவில் தனமான அதே நேரத்தில் ரொம்பவே சூப்பர் பவர்ஃபுல்லான வெர்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா காஸ்மிக் இம்மார்ட்டல் ஹல்க்கு, இல்லைனா பிரேக்கர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஹல்க்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஹல்க்குமே பார்த்தீங்கன்னா நம்ம பிரைமத்தில் பார்க்கக்கூடிய ஹல்க்கு கிடையாது, ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் இருக்கக்கூடிய ஹல்க்கு. ஸோ இந்த ஹல்கோட பாடியை நம்ம ஒன் பில் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பொசஸ் பண்ணி இவர் மூலமாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய பவரை வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு. ஸோ அப்படி வெளிப்படுத்தும் போது பார்த்துட்டிங்கன்னா இவரை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இவர் தான் ஒரு காட் லைக் பீங்காகவே ஒரு என்டிட்டியை தாண்டின பீங்காக மாறிட்டார்ல. அந்த ஒரு ரீசனால பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட யாருமே நெருங்க முடியாது. ஆனால் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா நிறையா பிளானட்ஸ் அழிச்சாரு, ஸ்டார்ஸ் அழிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸோட சென்ட்ருக்கே போயிட்டு அங்கே இருக்கிற பவர் மூலமாக பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார் அழிச்சு இந்த யூனிவர்ஸையே டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மார்வல் யூனிவர்ஸ்க்கே ஒரு முடிவை கொடுத்த ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிரேக்கர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஹல்க் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹல்க் பார்த்துட்டிங்கன்னா ஒன் பில் ஆலோட கொஞ்சம் பவரை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படி யூஸ் பண்ணும்போதே மார்வல் யூனிவர்ஸ் அழிக்கிறார் அப்படின்னா இவர் இன்னுமே ஃபுல் பவரை யூஸ்
யூஸ் பண்ணவும் முடியாது. ஏன் அப்படின்னா ஒன் பிலால் வந்து ஒரு பவர்ஃபுல்லான காஸ்மிக் பீயிங். ஸோ அவருடைய பவரை பார்த்தீங்கன்னா ஹல்கோட பாடியால் தாங்க முடியாது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அது வெடிச்சு சதுரிடும். ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒன் பிலால் வந்து ஓரளவுக்கு கம்மியான பவர் தான் வந்து நம்ம ஹல்கோட பாடிக்குள்ளே யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாடல் யூனிவர்ஸை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பவர்ஃபுல்லான சில பீயிங்ஸ் இருப்பாங்களா, அது இம்மார்டல் பீயிங்ஸு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டெட்பூல், மிஸ்டர் இம்மார்டல்னே ஒரு கேரக்டர் இருக்காரு. அப்புறம் வந்து நம்மளுடைய ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸு, இந்த மாதிரி கேரக்டர் கூட பார்த்துட்டிங்கன்னா அசால்ட்டாக இந்த ஒரு காஸ்மிக் இம்மார்டல் ஹல்க் வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லத்தனமான வெர்ஷன், அதே நேரத்தில் ஹல்கோட பவர்ஃபுல்லான வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்த்த ஹல்க் வெர்ஷன்ஸை தாண்டி இன்னும் எக்கச்சக்கமான ஹல்க் வெர்ஷன்ஸ் இருக்காங்க. டெவில் ஹல்க்கு, அப்புறம் வந்து ஸ்கல்க்கு, அப்புறம் வந்து கில்ட் ஹல்க்கு, ஸோ அதையும் தாண்டி வந்து ஆமர் ஆஃப் நல் ஹல்க்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஹல்க் வெர்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க முடியாது. இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸை பற்றியும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் பிடிச்சிருக்கு, நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மாரல் டிசி பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.